கோவை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக மேலும் 5 பேர் மீது NIA அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் இது 4வது கூடுதல் குற்றப்பத்திரிகை. குறிப்பாக ஷேக் இதயத்துல்லா, உமர் பாரூக், பவாஸ் ரகுமான், சரண் மாரியப்பன், அபு ஹனிஃபா ஆகிய 5 பேர் மீது இந்த குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் 5 பேருமே தீவிரவாதத்திற்கு நிதி திரட்டியதாக NIA அதிகாரிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அது குற்றப்பத்திரிகையிலும் இடம்பெற்றிருக்கிறது. மொத்தம் 17 பேர் மீது குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 5 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு கட்ட தகவல்களை NIA அதிகாரிகள் அந்த செய்திக்குறிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். 2021-22 காலகட்டத்தில் கொரோனா சான்றிதழ் மோசடியில் ஈடுபட்டு அதன் மூலமாக சம்பாதித்த பணத்தை கார் குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக NIA அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மோசடியின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தை கார் குண்டுவெடிப்பில் வெடிப்பொருட்களுக்கு வாங்கியதற்காக பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த மோசடியை அமீர் மற்றும் உமர் பரூக் இணைந்து செயல்படுத்தி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக NIA அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.